அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய கவுன்சிலிங்ல எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்லைடிங் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் பிரகாரம் 29, 30 அதோட முடியுது. ஸோ அதுக்கப்புறம் ரீஷெட்யூல் மறுபடியும் பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அன் அகாடமியோட ஒரு கொலாபரேஷன் வச்சுட்டு ஸோ உங்களுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வருது. உங்களுக்கு தேவைப்பட்டா இது யூஸ் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் ஆன்லைனில் நீட் கோச்சிங் கொடுக்கக்கூடிய அன் அகாடமி உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கிராஷ் கோர்ஸ் கொண்டு வராங்க. கிராஷ் கோர்ஸ் ஃபார் நீட் 21 இது வந்து பார்த்துட்டுனா 3 months கோர்ஸ். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்கள் 11th 12th என்னென்ன படிச்சீங்களோ அத்தனையும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நீட்டுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்ட் ஆக்குறதுக்கு வந்து இந்த கிராக் நீட் 21 in 3 months கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த வருஷம் 12th படிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பா இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி நீங்க நீட்ல கண்டிப்பா எழுதலாம். ஸோ இந்த கோர்ஸினுடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கோர்ஸ் லைக் பண்றீங்களோ அதை லிங்கை கிளிக் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு 10% டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா ஒரு ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணணும். SDRR85 அப்படின்ற ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, என்னென்ன கோர்சஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஹல் பேட்ச் 2.0 இது வந்து ஸ்டார்ட்ஸ் ஆன் December 28. இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா டீச் பண்ண போறாங்க. டாக்டர் SK சிங் அண்ட் பங்கஜ் தல்வார் அண்ட் ஆஷிஷ் திவான், பிரதீப் சிட்டோரா, சௌரப் சர்மா இவங்க எல்லாமே எக்ஸ்பர்ட். இதே ஃபீல்டுல பல வருடங்களா ஒர்க் பண்ணிட்டு பல நீட் ஆஸ்பிரண்ட்டை வந்து MBBS ஹோல்டரா மாத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பர் ரேங்கர் பேட்ச் ஃபார் நீட் 2021 ஸ்டார்ட்ஸ் ஆன் December 31. நீங்க ஆல்ரெடி நீட் எழுதிட்டு மார்க் சரியா கிடைக்கல அப்படின்றவங்களுக்கும் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். இதுல வந்து ரிட்டூர் ரட்டிவால் அண்ட் பங்கஜ் தல்வார், ஆஷிஷ் திவான், பிரதீப் சிட்டோரா, ரோஹித் சர்மா இவங்களும் பல வருடங்கள் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க. அதே மாதிரி இன்னொரு கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா உம்மேட் பேட்ச் ஃபார் நீட் 2021 இது வந்து ஸ்டார்ட்ஸ் ஆன் January 3rd. டாக்டர் ஆனந்த் பனே, அது தீபக் வாஷிஷ், அந்த விக்ரன் கிரர், அமன் குமார் சிங், அதே மாதிரி மகேந்தர் சிங். ஸோ இவங்க எல்லாமே இந்த கோர்சஸ் நடத்துறாங்க. ஸோ இந்த கோர்சஸ் பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய கவுன்சிலிங்குடைய எண்டுக்கு வந்துட்டோம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 29/12/2020 30/12/2020 இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கும் NRI கோட்டாவுக்கும் வருது. ஸோ இண்டஸ்ட்ரியல் கோட்டால அரௌண்ட் 140 கேண்டிடேட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு போறாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் இன்னைக்கு நடக்குது. அதே மாதிரி நாளைக்கு NRI கோட்டாவுக்கு நியர்லி ஒரு 200 கேண்டிடேட்டுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்குது. ஸோ அதோட கவுன்சிலிங்குடைய ஷெட்யூல் முடிஞ்சிருது. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்லைடிங் 2க்குரிய ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்லைடிங் ரிசல்ட் 2 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து லாகின் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்லைடிங் ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு. ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸ்லைடிங் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு மாறிக்கிட்டே வரும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹையர் ப்ரிப்பரேஷன் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க காலேஜில் சேர்றதுக்குரிய டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். அது வரைக்கும் இந்த ஸ்லைடிங் ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன ஒன்று அப்படின்னா இன்னும் வந்து அபிஷியலான உங்களுக்கு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும், அதாவது காலேஜில் எப்போ ஜாயின் பண்றதுன்ற ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்லைடிங் ரிசல்ட் பப்ளிஷ் ஸ்லைடிங் வந்து பர்தர் ஸ்லைடிங் முடிஞ்சிடும். இப்ப என்ன எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே டவுட் என்ன அப்படின்னா எல்லா சீட்ஸும் ஃபில் ஆயிடுச்சா ஒண்ணு. ரெண்டாவது, செகண்ட் கவுன்சிலிங்குரிய ரேங்க் ரேஞ்ச் ஏதாவது பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லாருமே. இது என்ன அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து வேகன்சி கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த NRI கோட்டா அண்ட் இண்டஸ்ட்ரியல் கோட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வருடம் 2021 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா அகைன் ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில சீட்ஸ்கள் கண்டிப்பா வேகன்சி இருக்கும். எஸ்பெஷலி கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் ஃபில் ஆகியிருந்தாலும் மேனேஜ்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா வந்து எஸ்பெஷலி இருக்கும். ஸோ அந்த சீட்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து 30ஆம் தேதிக்கு அப்புறமோ அல்லது நாளையோ உங்களுக்கு அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்டிமேஷன்ஸ் வரலாம்.
ஓகேங்களா? தொடர்ந்து இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய வெப்சைட்டை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தாலும் கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.